हरि विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ भगवान की जय। माऊली ज्ञानेश्वर महाराज की, जगद्गुरु श्री तुकाराम महाराज की, प्रेम केंद्र सद्गुरु महाराज की, तुकाराम गणपति सद्गुरु महाराज की, सद्गुरु योगीराज महाराज की, सर्व संतनों की। जय जय राम राम कृष्ण जय जय राम राम जय जय राम राम जय जय राम राम जय जय राम राम जय जय राम जय जय राम कृष्ण हरि जय जय राम राम कृष्ण हरि जय जय राम जय जय राम जय जय राम राम कृष्ण हरि राम कृष्ण हरि जय जय राम राम कृष्ण हरि राम कृष्ण हरि जय जय राम 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 राम जय जय राम राम कृष्ण हरि जय जय राम 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 राम कृष्ण जय जय राम राम कृष्ण जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम राम कृष्ण हरि
जय जय राम 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 कृष्ण हरे 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 जय जय राम कृष्ण जय जय राम कृष्ण हरे 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 जय जय राम कृष्ण जय जय राम कृष्ण जय जय राम कैसी समचरणीची शोभा अवगजगी विठ्ठल अवगजगी विठ्ठल अवगजगी विठ्ठल कैसी समचरणीची शोभा अवगजगी विठ्ठल अवगजगी विठ्ठल अवगजगी विठ्ठल कैसी समचरणीची शोभा अवगजगी विठ्ठल अवगजगी विठ्ठल अवगजगी कैसी समचरणीची शोभा अवगजगी अवगजगी विठ्ठल अवगजगी विठ्ठल येणे विठ्ठल लाविले पिसे 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 तिकडे पाग तिकडे दिसे तिकडे पाग तिकडे दिसे तिकडे पाग तिकडे दिसे कैसी समचरणीची शोभा अवगजगी विठ्ठल अवगजगी विठ्ठल अवगजगी विठ्ठल येणे विठ्ठल लाविले पिसे 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 तिकडे पाग तिकडे दिसे तिकडे पाग तिकडे दिसे तिकडे पाग तिकडे दिसे पाहते पाहणिया माझारी पाहते गेले परण्यावरी पाहते पाहणिया माझारी पाहते गेले परण्यावरी येणे विठ्ठल लाविले पिसे येणे विठ्ठल लाविले पिसे येणे विठ्ठल लाविले पिसे येणे विठ्ठल लाविले पिसे तिकडे पाग तिकडे दिसे
जय जय राम कृष्ण हरे 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 जय जय राम कृष्ण जय जय राम जय जय राम कृष्ण जय जय राम कृष्ण हरे 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 जय जय राम कृष्ण जय जय राम कृष्ण हरे. இன்னைக்கு பவித்திரமான நாள், ஏகாதசி தினம், உத்தான ஏகாதசி, கைஷிக உத்தான ஏகாதசி அப்படின்னு சொல்லி பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கன் இன்னைக்கு எந்திருக்கிற நாள். அதாவது விஷ்ணு மகாவிஷ்ணு தேவர்கள் எல்லாரும் துதிக்க அவர் இன்னைக்கு எந்திருக்கிறார், உட்கார்றார் அப்படிங்கிற நாள். அதான் உத்தான ஏகாதசி. இந்த மாதிரி பவித்திரமான ஒரு நாளில் இன்னைக்கு சத்சங்கம் இங்கே அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக 2 விஷயங்கள் இதில் சொல்லப்படும். இன்னைக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம் என்னென்னா, சந்த் சிரோன்மணி நாமதேவ் மகாராஜனுடைய பிறந்த ஜெயந்தி இன்னைக்கு தான். அவர் இந்த நாளில் பிறந்தார். அயோனிஜராக நாரசி கிராம்ங்கிற இடத்துல பிறந்ததாகவும் சொல்கிறார். அயோனிஜராகவும் விட்டல க்ஷேத்திரத்திலேயே, பண்டரி க்ஷேத்திரத்திலேயே, சந்திரபாகா நதியிலேயே ஒரு தாமரை புஷ்பத்திலேயே அவர் எழுந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுறார். நாமதேவ் மகாராஜ் பாண்டுரங்கனை அப்படி ஒரு வந்தனம் செஞ்சார். எப்படின்னா, அவர் கூப்பிட்ட உடனே இவர் ஓடி வந்துடுவார். அவர் பால் கொடுத்தார், இவர் சாப்பிட்டார். அவர் நான் இன்னைக்கு போயிட்டு வரட்டுமா, இந்த ஊருக்கு போகட்டுமா அப்படின்னா, தேவகுஜ சாங்கு போய் அவர்கிட்ட சொல்லுவாராம், நீ இல்லாமல் நான் என்னால் இருக்கவே முடியாது, அதனால் இந்த க்ஷேத்திரத்தை நீ போகாத. ஆஷாட கார்த்திகைக்கு விசருணக்கா மஜன் அப்படின்னு பாடுறார். ஆஷாடத்து கார்த்திகை நாளில் என்ன நீங்கள் மறந்துடாதீங்கோ அப்படின்னு எல்லாருக்கும் சொல்கிறார் பாண்டுரங்கன். நாமதேவர் மூலமாக நம்மளுக்கு சொல்லக்கூடியவர். சதகோடி அபங்கங்கள் பண்ணினார். அதில் 4 லட்சம் அபங்கங்கள் மிச்சம் இருந்தது. 4 கோடி அபங்கங்கள். அந்த 4 கோடி அபங்கங்களையும் துகாராம் மகாராஜாக அப்புறம் அவதாரம் பண்ணி அப்புறம் நாட்டுக்கு எல்லாருக்கும் நல்லது செஞ்சார். இப்படி संतांच्या विभूति धर्म लागी अवतरती, धर्म लागी अवतरती, धर्म रक्षा भया कारणे संत होताती अवतीर्णे, संत होताती अवतीर्णे, संतांच्या विभूति धर्म रक्षावया अवतारसी, धर्म रक्षया अवतारसी. இப்படி தர்மத்தை ரட்சிக்கணுங்கிறதுக்காகவே. தர்மம் என்னன்னா, கலியுக தர்மம்னா நாம சங்கீர்த்தனம். அந்த நாம சங்கீர்த்தனம் எப்படி பண்ணுறது, எப்படி பகவான்கிட்ட பிரியமாக இருக்கிறது அப்படிங்கிறது நாமதேவ சரித்திரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாமதேவருக்கு குரு அப்படிங்கிறது பார்த்தா கேச்சக் தாத்தா. நாமதேவரோட சிஷ்யர் யாருன்னு பார்த்தா சோக்காமட். அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சரித்திரம் என்னன்னா, சோக்காமட் அவர் யாருன்னா, நாமதேவரே சாட்சாத் குருவாக எடுத்துட்டு அவர் பண்ணார். சோக்காமேளரோட அந்திம சஸ்காரம் ராமதேவரால் செய்யப்பட்டது. எந்த குருவும் செய்ய மாட்டார். ஆனால் இந்த குரு அப்படின்னா தன்னோட சிஷ்யனுக்கே தானே நடத்தி அதை சமாதி பண்ணி வைக்கிறார். யாரோட அனுகிரகத்தினாலன்னா, பாண்டுரங்கனோட அனுகிரகத்தினால. பாண்டுரங்கன் ஆசைப்படுறார் தன்னுடைய சிஷ்யன் தனக்கு முன்னாடி தன்னுடைய துவாரத்தில், மகாத்வாரத்தில் தன்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறார். அதே மாதிரி நாமதேவர் உன்னோட படியிலே இருக்கணும். பண்டரி சவாச சந்திரபாகே ஸ்நான, பண்டரி சவாச சந்திர
கேச்சிகடோ மஜ ஜென்மோ ஜென்மாந்திரி. எனக்கு ஜென்ம ஜென்மமாக எனக்கு என்ன வேணும்னா முக்கி சதா நாம சந்தான்ஷே தரிசனம் ஜனி ஜனார்தன். இந்த 3 விஷயம் சொல்கிறார். எல்லா சாதுக்களாலும் சொல்லப்பட்டது என்னென்னா ஜனி ஜனார்தன ஐசாபாவம். ஜனங்களை பார்க்குறோம் இல்லையா, அந்த பார்க்கறதுல ஜனார்தன ஸ்வரூபத்தையே பார்க்கணும். வாக்கில் என்ன இருக்கணும்? முக்கி சதா நாம. கண்கள்னால எப்பொழுதும் சாதுக்களோட சமூகம். சந்தாஞ்சே சங்கதி மனோ மார்க்கதி ஆக்களவா ஸ்ரீபதி என்ன. அதனால் சாதுக்களோட தரிசனம் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம லௌகீகத்தில் இருந்துட்டு இருக்கோம். ஆனால் அவள் யாருன்னா சந்தாஞ்சா விபூதி ஐஸ்வர்யமாக வந்துட்டுருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஐஸ்வர்யம் கொடுக்க போகிறா அப்படின்னா பகவான் ஸ்ரீ ஹரிங்கிற ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு கொடுக்க போகிறோம். அந்த ஐஸ்வர்யம் சக்கல மங்கள நிதி, அந்த நிதியை அவள் கொடுக்குறான். நிதிங்கிறது என்னென்னா விட்டல நாம ஆதி, விட்டல நாமத்தையே கொடுக்குறான் நம்மளுக்கு. ஏன் விட்டல நாமம்? இந்த உலகத்தில் செல்வம் இல்லையான்னா எல்லா செல்வமும் இழுக்கும், ஆனால் நிலச்சிருக்காது, அழிஞ்சு போயிடும். அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அல்ப சுகமாக இருக்குது. அந்த இது வரைக்கும் இன்றைக்கி வந்துடுத்து, இன்றைக்கி சம்பாதிச்சோம், இன்றைக்கி பணம் இருக்குது அப்படிங்கிறது அல்ப சுகம். இன்றைக்கி மந்த்லி சேலரி வந்துடுத்துன்னா சந்தோஷமாக இருக்கும், குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தோம், தீபாவளி போனஸ் கொடுத்தோம், எல்லாம் பண்ணுறோம், அல்ப சுகமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா திருப்பியும் அந்த பணத்துக்காகவே திருப்பியும்ங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்குது. மிச்ச விஷயத்தில் நெகட்டிவாகவும் வந்துடுது. பாசிட்டிவாக இருந்துட்டு இருக்கிற பொழுதே நெகட்டிவ்ங்கிறது வருது. ஆனால்
இந்த சத்சங்கம்ங்கிறது என்ன கொடுக்கறது, இந்த நாமம்ங்கிறது என்ன கொடுக்கறதுனா எப்பொழுதும் பிரவிற்த்தி, நல்ல பிரவிற்த்தியே நம்மளுக்கு உண்டு பண்ணி தருது. அதனால தான் சத்சங்கம் ரொம்ப அவசியம், சாதுக்களோட தர்சனம் ரொம்ப அவசியம், பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கணும். இந்த பகவானுடைய நாமத்தை எப்படி நம்மளால சொல்ல முடியும்? நம்ம பிறந்ததுலேருந்து என்னென்ன பாலனீய தத்துவம் ஆதரணீய தத்துவம்னு சொல்கிறாங்க. இந்த பாலனீய தத்துவம்னா அம்மா வளர்க்குறா, அந்த குழந்தைய கொண்டு போய் நல்ல இடத்துல சேர்ப்பிச்சான்னா அப்போ அந்த குழந்தை நல்ல விதமாக வளருது. அவள் வந்து லௌகீக விஷயத்தில் அந்த அம்மா இருந்தான்னா அந்த குழந்தையும் இந்த லௌகீக விஷயத்திலே வந்துடுது. அதனால் இந்த மாதிரி பிரவிற்த்தியை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய இந்த க்ஷேத்திரங்களையோ அந்த சாதுக்கள் இருக்கக்கூடிய சங்கத்தையோ நாடி அவளோட கூடவே இருந்துருக்கிற ஒரு பிரவிற்த்தியை நம்ம மனசில் வளர்த்துக்கணும். அவளோட இருக்கிற மாதிரியே இருக்கிற பாவத்தை கொண்டு வரணும். அது எப்படி அப்படின்னா, ஒன்று அவளோட இருக்க முடியும், அப்படி இருக்க முடியாத பட்சத்தில் பக்த விஜயம் அப்படிங்கிறத எடுத்து அவளோட சரித்திரங்களை வாசிக்கணும். பக்த விஜயம்தான் ரொம்ப உயர்ந்தது, ஏன்னா நம்மளுக்கு பக்தியை உண்டு பண்ணக்கூடியது. அதனால் பக்தர்களுடைய சரித்திரங்களை படிக்கணும். பக்தர்களுடைய நாமத்தை சொன்னாலே பகவான் விசேஷமாக அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறார். என்ன கடகம் தாசனுக்கு தாசனா மஜ்ஜன்ம பலமிதம் மதுகைடபாரே மத்ராப்தனீய மதானுகிரக ஏஷ ஏவ त्वद्भृद्य भृद्य परिचारक भृद्य भृद्य भृद्यस्य भृद्य इतिमेव स्मरणलोकनाथ. உன்னோட அடியார்களுக்கு 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 அடியான்னு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பாவம் நம்மளுக்கு வரணும். அதனால் ஒரு அடியாரை பார்த்தா, இப்போ வேலுக்குடி கிருஷ்ணன் சார் வந்தார்னா நாங்கள் அப்படியே சாட்சியமாக பார்த்தோன்னே நமஸ்காரம் பண்ணுறோம் எங்கள் கோவிலில். ஏன் பண்ணோம் எப்படின்னா அது பார்த்தாலே மனசில் வந்துடுது, அந்த பாவம் வந்துடுது. ஒரு பெரிய சாதுக்கள் வந்தாக்க நமஸ்காரம் பண்ணிடணும், ஆச்சாரியர்கள் வந்தாலும் நமஸ்காரம் பண்ணணும். தண்டவதம் ஸ்ரீ சந்தாஞ்சியா மாதா ஜரணாவரி சாஷ்டாங்க ஆத்தா தண்டவதம் அப்படின்னு துக்காராம் மகாராஜ் பாடுவார். எல்லாத்துக்கும் அபங்கம் வடிவார், எல்லாத்துக்கும் அந்தந்த வார்த்தைகளுக்கு. பாக்கியம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அபங்கம், ஏன்னா தண்டவதம்னா அதுக்கு அபங்கம், ஏன்னா பிரேமைனா அதுக்கு அபங்கம், பாவம்னா அதுக்கு அபங்கம். அபங்கத்தில் இல்லாத என்ன, ஒவ்வொரு அபங்கங்களும் ஒவ்வொரு விஷயத்தை நம்மளுக்கு எடுத்து சொல்லும். அதனால் அபங்கங்கள் வந்து ரொம்ப பாவத்தை நம்மளுக்கு தருவிச்சு கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் பாவத்தோட சரித்திரங்களையும் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த சாதுக்களுடைய அந்த பாவத்தை நம்மளுக்கு ஈர்த்து கொண்டு வருது. அவள்கிட்ட இருக்கிற மனசில் இருக்கிற விஷயத்தை நம்ம கிரகிச்சிக்க ஆரம்பிச்சிடுவோம். அவளை போல ஆப்னா சரிக்கா கருத்தி தாக்கால நாகி கால வேளை தயார். அதனால் ஒரு நேரம் கூட கிடையாது, ஒரு நிமிஷத்தில் கூட அவளுடைய சங்கமத்தினால அந்த சரித்திரங்களை வாசிப்பதன் மூலமாக நம்மளும் அந்த அவளுடைய பாவத்தை நம்ம பெறுறோம். அதனால தான் சாதுக்களோட சரித்திரத்தை நம்ம வாசிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். सगुण चरित्रे परम पवित्रे साधर वर्णावे. सगुण चरित्रे परम पवित्रे साधर वर्णावे. सगुण चरित्रे परम सज्जन वृंदे मनोभावे आदि वंदावे.
कंठ स्मरणे वाजवी करताली एका जनार्दनी मुक्त होय होय तत्काली होय तत्काली होय तत्काली सगुण चरित्रे परम पवित्रे साधर वर्णावे सज्जन वृंदे मनोभावे आदि वंदावे आदि वंदावे என்ன சொல்கிறார்? சகுண சரித்திரே பரம பவித்ரன். இந்த மாதிரி அபங்கம் நீங்கள் கேட்டிருக்க மாட்டேன். ஏக்நாத் மகாராஜனுடைய அபங்கம் ரொம்ப 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 புனிதமான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அபங்கம். சகுண சரித்திரே பரம பவித்ரே சாதர் வர்ணாய். சகுண சரித்திரம் பகவானுடைய பாலலீலைகளையும் ரூப வர்ணனையும் அவருடைய பாகவதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் சொல்லக்கூடியது. சகுண பவித்ரே சரித்திரே பரம பவித்ரே ரொம்ப பவித்திரமானது என்ன அப்படின்னா சாதர் வர்ணாவை. எதுனா சாதுக்களுடைய சரித்திரங்கள். என்ன சொல்கிறார்? சஜ்ஜன விருந்தே மனோபாவே ஆதி வந்தாவே. சஜ்ஜனங்களுடைய மனோபாவத்தை முதல்ல நீங்கள் அவளை பற்றி சொல்லுங்க, அப்புறம் அப்படிங்கிறார் மிச்சவாள். வியாச பகவான் எல்லா இதையும் எழுதினார். 18 புராணங்களையும் எழுதியும் அவருக்கு மனசு அடங்கலை. அவருக்கு திருப்தியான ஒரு பாவம் இல்லாத பொழுது அங்கேருந்து வரார் நாரத முனிவர். அவருக்கு அனுகிரகம் பண்ணார். என்னென்னா பகவானுடைய லட்சணங்களையும் ரூபத்தையும் வர்ணனை பண்ணு. அவர் சொன்ன அந்த பகவானை யார் யாரெல்லாம் கும்பிட்டாலோ யாரெல்லாம் ஸ்மரித்தாலோ அவளை நீங்கள் ஸ்மரித்து அவளோட சரித்திரங்கள் சொல்லணும். ஸ்ரீமத் பாகவதத்தை எழுத சொன்னார். அன்றைக்கி தான் அவர் நல்ல உயர்ந்தமான மனசில் ஒரு நிம்மதியான ஒரு பாவம் அவளுக்கு ஏற்பட்டது. அது சொல்கிறார். சந்த சங்கே அந்தரங்கே நாம போலாவே. சொக்கோபா மகாராஜ் எப்படி பிறந்தார் அப்படின்னா சொல்லப்படுறது. அவளுடைய தாயார் தகப்பனார்கள் பற்றியான விஷயம் தெரியல. ஆனால் அவளுடைய என்னன்னா இந்த குழந்தைகளை வேண்டி பகவான்கிட்ட வேண்டிண்டா. தனக்கு குழந்தை புத்திர பாக்கியம் வேணும்னு வேண்டிண்டா. அப்படி கோவில் பண்டரிக்கு போயிட்டு வந்துட்டே இருந்தா. அப்போ ஒரு தடவை அவளுக்கு என்னாச்சு, பகவானுடைய அனுகிரகத்தினால ஒரு மாம்பழம் ஒன்று அவளுக்கு கிடச்சிது. அந்த மாம்பழத்தை என்ன பண்ணினான்னா தன்னுடைய மடியில் அந்த அம்மா போட்டுண்டு கிளம்பிட்டான். பகவத் பிரசாதமாக எடுத்துட்டான். ஒரு மாம்பழமானது பகவத் பிரசாதமாக அவளுக்கு கிடைக்கிறது. அசிரீரியா பகவானுடைய ஒரு நாமமும் அவளுக்கு கிடைக்கிறது. விட்டல நாமம் சொல்லப்படுறது அசிரீரியா கிடைக்கிறது. அசிரீரியாவும் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துலேருந்து திடீர்னு ஒரு மாம்பழம் அவள் கைக்கு விழுது. அதை எடுத்துகிட்டு அந்த அம்மா மடியில் கட்டிக்கிண்டு கிளம்பி வந்தா. அவள் எப்படிப்பட்ட ஜாதின்னா மகார் அப்படிங்கிறதுக்கூடிய கீழ்ப்பட்ட ஒரு ஜாதி, சக்கிலிய ஜாதின்னு சொல்லக்கூடியது. அந்த ஜாதியில் அந்த அம்மா இருக்கா. ஆனால் குழந்தை பேர் வேண்டி பக்தி பெறுற பாண்டரங்கன் மேலே ஈடுபாடு கொண்டிருக்கு. அதனுடைய விசேஷம் என்னென்னா இந்த மாம்பழத்தை எடுத்து மடியில் கட்டிக்கிட்டு வரா. வீட்டுக்கு வந்தோடனே அந்த மாம்பழம் ஒரு குழந்தையாக மாறிடுது. மாம்பழமானது ஒரு குழந்தையாக மாறிடுது. அந்த குழந்தை தான் சோக்கோபா. சோக்கா அப்படின்னு அர்த்தம் பரிசுத்தம்னு அர்த்தம். சுத்தமான வெள்ளையான அப்படின்னு மனசு தூய்மையாகவும் வெள்ளையாகவும் இருக்கிறது சோக்கா. அப்படிப்பட்ட சோக்கோபா மகாராஜ் இந்த சரித்திரத்தில் அவளை பற்றி சொல்கிறார். அவர் எப்படின்னா அயோனிஜரா ஒரு இதில் இதை பற்றி எந்த ஒரு பாகவதத்தில் இதுலேயும் நீங்கள் படிச்சிருக்க மாட்டேன். பக்த விஜயத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்கவே முடியாது. இந்த சரித்திரத்தில் இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் படித்து பாருங்க. அவர் ஒரு மகா ஜாதியில் பிறந்திருக்காருங்கிறது மட்டும்தான் இருக்குது. விசேஷம் என்ன அப்படின்னா அவர் ஒரு மாம்பழத்தில் அவர் அது அயோனிஜராகவும் அந்த மாம்பழமே குழந்தையாக மாறி சுத்த இனிப்பாக ஒரு அப்படிப்பட்ட சோக்கா. அதனால அவள் அம்மா அவளுக்கு சோக்கா அப்படின்னு பேர் வச்சா. அவள் விவசாயம் என்னன்னா நித்திய கூலி என்னன்னா வீடெல்லாம் சுத்தம் பண்ணி தரணும். வெளியில் இருக்கிற வேலைகள்லாம் சுத்தம் பண்ணி தரணும். செத்து போனால் அந்த மிருகங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல எரிக்கணும். அங்கே இருக்கிற இலை தலைகள் எல்லாம் விழுந்திருந்தால் அதெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணணும். கை கட்டி ஊழியம் பண்ணணும். வீட்டுக்கு வெளியில் தான் இருக்கணும். வெளியில் அவளுக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடு அதுவும் பழசு தான் அவள் கொடுப்பா. அதை புதுசாக கூட கொடுக்க மாட்டா. அதை வாங்கி அவள் சாப்பிடுவாள். அதை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் மகார் ஜாதியில் அவர் பிறந்தார். சொக்கோபா மகாராஜ் அவதாரம் பண்ணார். வந்ததுலேயே என்ன சொல்கிறாருன்னா
भक्ति ज्ञान विरहित गोष्टी इतरा न कराव्या प्रेम भरे वैराग्यांचा युक्ति विवराव्या युक्ति विवराव्या प्रेम भरे அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே விவேகத்தோடையும் பிரேமையோடையும் பகவத் பக்தியில் ஈடுபட்டு டெய்லி அந்த கோவில் வாசலில் போய் அந்த நிற்கும். கோவில் வாசலில் போய் அந்த குழந்தை நிற்கும், யாரும் உள்ளே விட மாட்டா. அதனால் இந்த குழந்தை மனசில் என்னென்னா அந்த பக்திங்கிறது சின்ன வயசுலேருந்தே அது வந்து இது விட்டல் நாமம் சொல்லிகிட்டே இருந்தது. அதனால் என்ன சங்கம் என்னென்னா பகவான் நாமம் தான் அதுக்கு சங்கமாக இருந்தது. ஏன்னா சாதுக்களோடு கூட அதால் சேர முடியாது, சாதுக்கள் கூட அதை கூட்டின்னு போக மாட்டான். ஏன்னா அந்த குழந்தை வந்து மகார் ஜாதியில் பிறந்திருக்கு அப்படிங்கிறதுனால பகவான்கிட்ட என்ன பண்ணுறாருன்னா உச்சிஷ்ட சாட்டி, உன்னோட உச்சிஷ்டமானது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை வேண்டிக்கிறது. ஜோஹார் மாய் பாப் ஜோஹார், ஜோஹார்னா வணக்கம் நமஸ்தே அப்படின்னு சொல்கிறது. ஜோஹார் மாய் பாப் ஜோஹார், ஜோஹார் மாய் பாப் ஜோஹார் அப்படின்னு பாடுறாரு அவர். என்னென்னா ஆமே மகாராஜா ஜாதி அப்படின்னு பாடுறாரு. நான் வந்து யாருன்னா ஒரு மகார் ஜாதியில் இருந்துருக்கேன், நான் என்னை எல்லாரும் விளக்கிடுறா, உன்னோட இடத்துக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு பாடுறாரு. ஆனால் அதில் ஒரு பாட்டு என்னென்னா உசுடோங்கா பரே ரசன வேடுங்கா காய புலலாசி வரலியாருங்கா காய புலலாசி வரலியாருங்கா சுடோங்கா பரே ரசன வேடுங்கா காய புலலாசி வரலியாருங்கா காய புலலாசி வரலியாருங்கா மனடோங்கா பரே தீரன வேடோங்கா மனடோங்கா பரே தீரன வேடோங்கா காய புலலாசி வரலியாருங்கா நதிடோங்கே பரே தலன வேடோங்கா நதிடோங்கே பரே தலன வேடோங்கா காய புலலாசி வரலியாருங்கா चौका डोंगा परे भावना में डोंगा चौका डोंगा परे भावना में डोंगा काय बुलला से वरलियारुंगा काय बुलला से वरलियारुंगा सुडोंगा परे सना में डोंगा ஊசு டோங்கா பரி ரசின வேடோங்கா. ஊசு அப்படின்னா அந்த கரும்பு, கரும்பில் வந்து அந்தந்த இடத்துல கட்டாக இருக்கும், ஒவ்வொரு கட்டாக இருக்கும். ஆனால் இந்த பக்கம் அடிப்பழக்கத்தில் இருக்கிற கட்டு வெட்டினாலோ இல்லை நடுப்பில் இருக்கிற கட்டை வெட்டினாலோ இல்லை நுனியில் வெட்டினாலோ அதோட இனிப்புங்கிற தன்மை குறையாது இல்லையா, அதில் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் கரும்பு எப்படி இருக்குன்னா அது வளைஞ்சு நெளிஞ்சு அது அப்படி இப்படி இருக்கு. நதி டோங்கி பரி ஜல்லுனவே டோங்கா. நதி என்ன பண்ணுறதுன்னா வளைஞ்சு 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 போயின்னு இருக்கு. ஆனால் ஜலம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அதோட பாவம் என்றைக்கும் குறைஞ்சதில்லை, அது அப்படியே இருக்குது. இந்த கமான டோங்கி பரி வில்லு எடுத்துட்டோம்னா அந்த வில்லு வளைஞ்சிருக்கு, ஆனால் தீரானது நிஷானை நோக்கி போயின்னு இருக்கு, நேரம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அது மாதிரி சோகோபா சொல்கிறார், நான் மகார் ஜாதியில் பிறந்தாலும் பரவாயில்ல, நான் கீழ்ப்பட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் நான் வெளியில் எத்தனை பேரால் துரத்தப்பட்டாலும் பரவாயில்ல, கோவிலில் என்னை நுழைய விடாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்னோட பாவமானது பாண்டரங்கனோட விஷயத்தில் என்றைக்கும் நினச்சி இருந்துகிட்டே இருக்கும், என்னோட பக்தியானது என்றைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். சோக்கா டோங்கா பரி நதி பாவனவே டோங்கா, என்னோட பாவமானது என்றைக்கும் அழகாது அப்படின்னு பாடுறாரு, அவரே பாடியிருக்கார். அப்போ ஊசுடோங்க எப்படி அவர் சொல்லியிருக்காரு, இயற்கையை எப்படி வர்ணிச்சிருக்காரு பாருங்க, எப்படி அனுபவிச்சிருக்காரு பாருங்க, தன்னோட பாவத்தை அதில் கொண்டு வந்துட்டார். அந்த கரும்போடையும் அந்த வில்லோடையும் அந்த நதியோடையும் தன்னை சொல்லிக்கிறார். அப்படி எல்லாத்தையும் அந்த பகவத் ஸ்வரூபமாக பார்க்குறது யாருன்னா சாதுக்கள் தான். அப்படி அவர் மகார் ஜாதியில் பிறந்துட்டு இருக்கார். வாசல்லையே பகவன் நாமம் சொல்லிட்டு இருக்கார். விட்டல விட்டல கஜரி அவகி தும துமளி பண்டரி சொல்கிறார். விட்டல விட்டல விட்டலன்னு நாமம் பாடிட்டே இருக்கார்.
பாடிட்டே இருக்கார், எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கார். மனசில் அந்த பாவத்தை கொண்டு வந்தார். அதுக்கு தான் சொல்கிறார், ஜேனே கருதி மூர்த்தி டசாவி அந்தரி ஸ்ரீஹரிச்சு. தன்னோட ஹிருதயத்துக்குள்ளே ஸ்ரீஹரியோட மூர்த்தியை தியானத்தில் கொண்டு வந்து அதை பிரத்யட்சமாக பண்ணிட்டு இருக்கார். இந்த சகுன சரித்திரங்கிற பாவத்தில் சொல்கிறார். அதே மாதிரி சோக்காமேளா மகாராஜ் என்ன பண்ணான்னா, வாசலில் இருந்துட்டு விட்டலோடைய ரூபத்தை ஒரு விதமான, அவர் இப்படி தான் இருப்பார் எல்லாரும் சொல்கிறார் இல்லையா, நீலமேக ஷியாமல மூர்த்தியாகும், அவரை சங்கத்தை வச்சுட்டும் கமலத்தை வச்சுட்டும் சமர்ச்சரணத்தை இருக்கக்கூடிய ஒரு பகவானை அவர் நினச்சிக்கணுங்கிறதுனால மனசில் கொண்டு வந்துட்டு கண்ணை மூடின்னு அந்த துவாரத்தில், அந்த மகாத்வாரத்தில் நின்றுட்டு பகவன் நாமத்தை உச்சாரணம் பண்ணிகிட்டே இருக்கார். உச்சாரணம் பண்ணிகிட்டே இருக்கார். அங்கே இருக்கிறவெல்லாம் சி போ அழகு தள்ளு அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும் அந்த ஒரு ஸ்டேஜ். அப்போ இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது மனசு வேதனையாக இருக்குது, தள்ளி நிற்கிறார். ஆனால் பகவன் நாமத்தை மட்டும் உச்சாரணம் பண்ணிகிட்டே இருக்கார். நாள் ஃபுல்லாக பண்ணியிருக்கார், வாசலே நின்றுருக்கார். ஒரு நாளாவது நம்மளுக்கு விட்டலனோட தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு நிற்கிறார். நின்றுட்டே இருக்கிற போது நைட் ஆகிடுது. அவள் எல்லோரும் கதவை தாளிட்டுண்டு கோவிலை மூட்டிட்டு கிளம்பிட்டான். படுவே மகாராஜ்லாம் இப்படி யோஜனை பண்ணிட்டு நிற்கிறார். பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கார், கண்ணை மூடிகிட்டே இருக்கார். திடீர்னு அவருக்கு கண்ணுக்குள்ளேயே அந்த உள்ளுக்குள்ளேயே பகவானோட சொரூபம் தெரியுது. இவ்வளோ பிரகாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கிறார். நீலமேக ஸ்ராமல ரூபத்தில் பகவான் விட்டலன் தரிசனம் கொடுத்துட்டார். அப்படி பார்த்தார், பகவானை பார்த்தார். அழகான அந்த ரூபத்தை, அப்படியே ஒரு சிவப்பு கலரில் இருக்கான் அவருடைய உதடுகள், அவர் காதில் மகர குண்டலங்கள், அப்படி அந்த நீல ரூபத்தில் அந்த கஸ்தூரி தலகம் விட்டுண்டு அப்படியே ஜம்முன்னு வந்து அவருக்கு முன்னாடி நிற்கிறார். அதை பார்த்த உடனே அவர் சந்தோஷப்பட்ட எடுத்துட்டு, அது மட்டும் இல்லை, நீ கோவிலுக்குள்ளே நீ வரவே இல்லையேப்பா, நான் உன்னை கோவிலுக்குள்ளே கூட்டின்னு போகிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கையை பிடிச்சி கூட்டின்னு போகிற மாதிரி அவர் கையை பிடிச்சிட்டார். கோவிலுக்குள்ளே நுழையிறார். எல்லா கதவுகளும் அதுவே திறக்கிறது இவர் உள்ளே என்டர் பண்ணிட்டார். என்ட்ரு பண்ணியாச்சு. பார்த்தார், கோவிலெல்லாம் பார்த்து ஆசையாக அதை பார்த்து மனசில் அப்படி பூரிச்சு போயின்னு உள்ளே போகிறார். அங்கே போய் பாண்டுரங்கனை பார்த்து பாடுறார். வைகுண்ட பண்டரின்னு பாடுறார். வைகுண்ட பண்டரி பீவரே சாத்திரி பிரத்யக்ஷ ஸ்ரீஹரி உபாதேதே. வைகுண்ட பண்டரின்னு பாடுறார். வைகுண்டம் பூ வைகுண்டம்னு எல்லாரும் பாடியிருக்காங்க. துக்காராம் மகாராஜ் பாடியிருக்கார் பூ வைகுண்டம், பாவலோ பண்டரி வைகுண்ட புவன அப்படின்னு. இவர் என்ன சொல்கிறார், வைகுண்ட பண்டரி பீவரே தாஜ்ரி பிரத்யக்ஷ ஸ்ரீஹரி உபாதேதே. பிரத்யக்ஷமாக பகவான் ஸ்ரீஹரி, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரியே இங்கே இருக்கார். ரூபஹே சாவளே கோடத்தே கோஜிரே தனின புரே மகதா. உன்னை பார்த்தா கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இப்போ அவனோட அழகு அப்படின்னு வர்ணிக்கிறார். காசே சோனுசலா நேசலா பிவளா வைஜெயந்தி மாலாகலா சொல்லு. வைஜெயந்தியை போட்டுண்டு அவர் பீதாம்பரத்தை உடுத்திண்டு அப்படியே தங்க நகைகளெல்லாம் உடுத்திண்டு ஜெகஜோதியாக இருக்கிறத பாட்டு அப்படி பாடுறார். மனசெல்லாம் கொள்ள கொண்டுடுத்து பகவானை நமஸ்கரிக்கிறார், அவரோட இருக்கார். அவருடைய அந்த செயின் இவர் கழுத்தில் போடுறார், சோக்கா மேலர் கழுத்தில் போடுறார். அதையும் எடுத்துக்கிறார், நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார், பாடிண்டே இருக்கார். கார்த்தால ஆயிடுத்து, விடியற் கார்த்தால 4 மணிக்கு உட்டா பாண்டுரங்கா தந்தர்ஷன் ஜாசகலா झाला अरुणोदय सरली निद्रेची वेळा संत साधू मुनिजन अवगे झाले ती गोला सोडा शेष सुख आता पाहुद्या मुख कमला रंग मंडपी महाद्वारी झाली से दाटी मन उधा वेळ रूप पहावया दृष्टी राई रकुमाबाई तुमाये दादया जागे शेजे जागे हे करा देवराया झाला मुक्त द्वार लाभा झाला रोकडा विष्णुदास नामा उभागे गुणी काकडा उठा पांडुरंगा तान दर्शन द्या सगळा काकडा आरती பாடுறோம் எல்லாரும். உட்டா எந்திரு பாண்டுரங்கா எந்திரு, எல்லாரும் வந்திருக்கான்னு பாடுறா. அத்தனை பேரும் எல்லாம் ரக்மாபாய் இருக்கா, சத்யபாமா இருக்கா, எல்லாரும் இருக்கா. எல்லாரும் இருந்துட்டு உனக்கு எழுப்புறா, நீ எந்திரு, உன்னை தேடி அத்தனை பேரும் வாசலில் எல்லாரும் இருக்கா, சந்துக்கள் எல்லாம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு பாடுறா. இது ஏன் இப்போ பாடினேன்னா, இப்போ எல்லாரும் தேவர்கள்லாம் பாடிட்டு இருக்காரு, அவளை எழுப்பக்கூடிய சமயம். உட்டா பாண்டுரங்க டெய்லி காக்கடா ஆர்த்தியவா பாடுறா. ऐसे विनवी रुक्मिणी ऐसे विनवी रुक्मिणी
जागृत झाले चक्रपाणी, जागृत झाले चक्रपाणी, नामाबद्धांजुळी जोडुनी, नामाबद्धांजुळी जोडुनी, चरणी माता ठेवीतसे महाद्वारी वैष्णव जन, महाद्वारी वैष्णव जन அப்படின்னு எத்தனை பேர் எல்லோரும் இருக்கா எந்திரன்னு பாடுறா. ருக்மணி மாதா அவர் எந்திருக்கிற போது ஆர்த்தி காமிப்பா இந்த பாட்டை பாடி, காக்கடா ஆர்த்தி. இதில் முன்னாடி ஒரு 4 பாட்டு இருக்குது, அது பாடி விட்டா பாண்டுறங்கா பாட்டு, இந்த பாட்டு பாடுவாள். பாடி இந்த பாட்டில் லாஸ்ட்டு சன்னத்தை தான் உங்களுக்கு பாடிருக்கு. பாடி இதை ஆர்த்தி எடுப்பாள். இந்த நேரம் பாடு ஐசி வினவி ருக்மணியில் ஆர்த்தி எடுப்பாள். அந்த மாதிரி விட்டா பாண்டுறங்கன்னு பகவான் எழுப்புறா. அதனால் எல்லோரும் வந்துட்டான். பார்க்குறா உள்ள சத்தம் கேட்குறது. இங்கே வெளியில் என்னென்னா திறந்துருக்கு, எல்லாம் டக்கு டக்குன்னு கதவுலாம் திறந்துருக்கேன்னு வடுவேக்கெல்லாம் ஆச்சரியமாகிடுது. அவன் உள்ளே வரா. உள்ளே பார்த்தான்னா எப்படி மகார் ஜாதியில் இருக்கக்கூடியவன், ஒரு சக்கிலிய ஜாதியில் இருக்கக்கூடியவன், நீ எப்படி உள்ளே வந்து நுழைவன் அப்படின்னு இந்த பிராமணர்கள் எல்லாம் அவரை விரட்டி, அவரை அடித்து விரட்டா. எல்லாரும் பார்த்தா கழுத்தில் ஒரு இது இருக்குது, மாலை இருக்குது. இந்த மாலை திருட்டுக்கிறதுக்காக தானே நீ வந்திருக்க, இந்த மாலையை போட்டுக்கிறதுக்கு தானே வந்திருக்கேன். பாண்டுரங்கனோட கோவிலை எப்படி திறந்தேன்னு கேட்குறேன். அவர் சொல்கிறார், நான் எப்படி திறந்தேன் பாண்டுரங்கா, என்னை பார்த்துட்டே இருக்கேன், எனக்காக நீ சொல்ல மாட்டியா? நான் என்ன எதுக்காக வந்திருக்கேன், என்னை நீ கூப்பிட்டதுனால தான் நான் வந்திருக்கேங்கிறத சொல்ல மாட்டேங்கிறேன், வாயை பொத்தின்னு இருக்கேன், ஓப்பன் பண்ணு சொல்லு அப்படிங்கிறாரு. கேட்குறார் பாண்டுரங்கிட்ட. அபங்கம் இருக்குது. இப்போ எடுத்தேன்னா அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. அவர் சொல்கிறார், எந்திரன்னு கூப்பிட்டவுடனே நீ பாடுறதுக்கு எந்திருக்கிற, அப்போ நான் பாடினதுக்கு எந்திருக்கிற, இவாள்லாம் என்னை திட்டுறாளே, அப்போ நீ எந்திருந்து எனக்காக நீ பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்படி கேட்ட உடனே இந்த மாலைக்காக இவர் அடிச்சிட்டாரே அப்படின்னோடனே, எந்திரு மந்தமாக நிற்காத எந்திரு அப்படின்னு பாடுறேன். அப்படி சொன்ன உடனே பாண்டுரங்கனுடைய ஒரு இதில் இவர் தட்டிட்டார். இவர் வெளியில் அனுப்பிச்சிட்டார். பாண்டுரங்கன் ஒன்றும் சொல்லலை. அவர் பேசாமையே நின்றுட்டே இருக்கார். இவர் வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்து துரத்தி அடிச்சிட்டாலா, வெளியில் வந்துட்டார். அவர் என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் இந்த மகாத்வாரத்தில் நீ இருக்கக்கூடாது. நீ எங்கே இருக்கணும்னா சந்திரபாகா தீரத்துக்கு அக்கறையில் இருக்கணும். அங்கே இருந்துட்டு நீ பக்தி பண்ணி அங்கேருந்து பகவானுக்காக பாடு. இங்கே வந்து விட்டா பாண்டுறங்க நீ பாடக்கூடாது அப்படி நீ எல்லாரும் சொல்கிறான். பகவான்கிட்ட நினச்சிக்கிற உன்னோட இச்சை இதுதான் அப்படின்னா, நான் மனசில் உன்னை நினச்சிண்டு நான் அங்கே போய் பாடுறேன்னு சொல்லி அந்த சந்திரபாகாவுக்கு அக்கறையில். இப்போ நீங்கள் பார்த்தேன்னா சோக்கா மேளா வந்து இந்த இடத்துல தான் பக்தி பண்ணாங்கிறதுக்கு ஒரு ஸ்தூபம் மாதிரி எழுப்பி அதில் ஒரு விளக்கு இன்றைக்கி எரிஞ்சுட்டே இருக்குது. அது சந்திரபாகாவுக்கு அக்கறையில் இருக்குது. இப்போ இஸ்கான் டெம்பிள்லாம் இங்கே இருக்குது. அந்த டெம்பிள் பக்கத்தில் தான் அது அக்கறை, சந்திரபாகா தீரத்துக்கு அந்த பக்கம். அதில் அவர் இருந்தார். தாளவாஜவாவி குடி உபாரவி वाट हे चलावी पंढरी से वाट हे चलावी पंढरी से ताल वाजवावी गुडी उभारवी ताल वाजवावी गुडी उभारवी वाट हे चलावी पंढरीची पंढरीची वाट हे चलावी पंढरीची पंढरीचे घाट कबुलाची भेट पंढरीचे घाट कबुलाची भेट मिळाले चतुष्ट वारकरी वारकरी ताली वाजवावी गुढी उघडावी ताली वाजवावी गुढी उघडावी वाट हे
नट पावे शुद्ध होनी जावे दवंडी पिटे भावे चोका मेला दवंडी पिटी भावे चोका मेला चोका मेला ताल भाजवावे गुडी उभारवे वाटवे चलावे पंढरी पंढरी वाटवे चलावे पंढरी. அப்ப எப்படி பாடுறாரு? கால பாஜவாவி குடி உபரார். எல்லாரும் என்ன பண்ணுங்கன்றார், கையில் கொடி எடுத்துக்கோங்க, தாளத்தை போட்டுக்கோங்க, எல்லாம் ஜெய் ஜெய்காரம் ஹரிநாமம் சொல்லுங்க, எல்லாரும் போங்க. பண்டரீச்சா ஹாட்ட கவுளாச்சி பேட்டை, இங்கே ஒரு பெரிய பஜார் இருக்குது, இந்த பஜாரில் அத்தனை சாதுக்களும் வருவா, அவளோட சேர்ந்து நம்ம எல்லாரும் பாடும்போது அங்கே இருந்துன்னு பாடுறாரு. எங்கே இருந்துன்னா சந்திரபாகாக்கு அக்கறையில் இருந்துன்னு பாடுறார். பதாக்காஞ்சி பார மிளாலே அப்பார ஹோத்தோ ஜெய் ஜெய்கார பீமாதிரி. பீமாதிரி பீமா நதி கரையை பார்த்தா ஆஷாட ஏகாதசி அங்கே கீர்த்தனை நடக்கும். அந்தந்த இடத்துல ஒரு கூட்டமாக இருப்பான். எல்லாம் கோவிலில் தான் இருக்கணுங்கிறது, கோவிலே பார்க்க மாட்டான். பாண்டுரங்கனோட விசேஷம் என்னென்னா, இன்னைக்கு பண்டரிபுரத்தில் இருக்கிற பாண்டுரங்கன் அந்த ஹம்பி க்ஷேத்திரத்துக்கு போயிட்டார். அந்த பானுதாஸ் மகராஜ் போய் அவரை கூட்டிகிட்டு வந்தார்னு நம்ம சரித்திரத்தில் பார்த்தோம் இல்லையா? அந்த பானுதாஸ் மகராஜ் கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த கோபால்புரி காலான்ற இடத்துல தான் இருந்துட்டார். அதுக்கப்புறம் பாண்டுரங்கனை சொல்கிறார், பாண்டுரங்கன் எல்லாரையும் நீ கூட்டிகிட்டு வா, எல்லாரும் என்னை வந்து அழைச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிறார். அத்தனை சாதுக்களும் வர வந்தவொடனே தேர் இழுத்துன்னு போகிறான். இன்னைக்கு அந்த தேர் இழுக்கிற நாள், இன்னைக்கு அந்த பாண்டுரங்கனை அந்த பிரத்யட்சமாக அந்த கோவிலுக்குள்ளே கூட்டின்னு வந்த நாள், இன்னைக்கு பாண்டுரங்கனை பிரத்யட்சமாக அவள் வச்சு ஸ்தாபனம் பண்ண நாள், இந்த பாண்டுரங்கன் சாதுக்களால் வணங்கப்பட்ட நாள், இன்னைக்கு தான் நாமதேவர் பிறந்த நாள். இப்படி விசேஷமான நாள். அதனால் இப்படிப்பட்ட விசேஷம் என்னென்னா, சாதுக்கள் இருந்தால் தானே முடியாது. அவர் போயிட்டார் கிளம்பி, அவர் பானுதாசர் போய் எங்கே பண்ணாரோ இல்லையோ, அதனால தானே அவர் வந்தார். அதனால் பானுதாசரோட குலத்தில், ஏக்நாத் மகாராஜோட குலத்தில் பாண்டுரங்கன் விசேஷமாக கொண்டாடப்படுறார். அதனால் பானுதாசர் இல்லைன்னா அவர் இல்லை. அதனால தான் பானுதாசருக்கு உள்ள அந்த மண்டபத்தில் சமாதி, அவள் பானுதாசருக்கு ஒரு இது பண்ணி அந்த நாளில் அவள் கொண்டாடுறாள். அது மட்டும் இல்லாமல் ஏக்நாத் மகாராஜுக்கும் பண்டரிபுரத்தில் ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்னால தான் இந்த ஸ்தம்பம் பாகவதம் ராமாயணம் அப்படிங்கிறத உண்டாக்கி கொடுத்த, அதனால ஸ்தம்பம் ஏற்பட்டது. அது என்ன அப்படின்னா, சரித்திரம் விஸ்தாரமாக பாகவதத்தில் சொல்லப்படுறது, பக்தர்களை பற்றி சொல்லப்படுறது விஸ்தாரமாக, ராமாயணத்தை பற்றி சொல்லப்படுறது. அதனால ஒரு கம்பம், ஒரு மந்திர், ஒரு கோவிலுக்கு தூண் வேணுமே, அந்த தூண் என்னன்னா ஏக்நாதி பாகவதம். அதனால் ஏக்நாத் மகாராஜோட சரித்திரத்தில் பானுதாஸ் மகாராஜும் அந்த பாண்டுரங்கனோட விசேஷமான விஜயமும், அடுத்தது ராமாயணம் பாகவதம் எல்லாம் சொல்லிட்டு ருக்மணி சுயம்பரம் எழுதியிருக்கார். அதே மாதிரி கண்டியாகிருஷ்ணன் 36 வருஷ காலம் சேவை பண்ணியிருக்கார். அதனால் இவ்வளோ பிரத்யட்சமாக இந்த மாதிரி சரித்திரங்களில் வேறு எங்கே பார்க்க முடியும்? பாண்டுரங்கனோ பகவான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது யாருன்னா சரித்திரங்களை படித்தாதான். ஓ இவ்வளோ பேர் இவ்வளோ பண்ணியிருக்காளா, அப்போ ஒரே பகவான் எத்தனை பேர் அவனுக்கு, அத்தனை பேர் அவருக்கு. ஊஞ்ச நீச்ச காகினே பகவந்த திஷ்டே பாவபக்தி தேவன், பாவபக்திக்காகவே அவர் இருந்துருக்கார். இப்படி சோகோபா மகாராஜ் வெளியில் போயிட்டார். அங்கே சோகோபா மகாராஜ் அங்கே இருந்துட்டு பாடுறார். அவருக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா சோயரா பாய் அப்படின்னு அம்மா மனைவி பேர் சோயரா பாய். அவருக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாள், அவள் நிர்மலா பாய். அவருடைய வீட்டுக்காரர் பங்கா. இப்படி அவளுடைய குடும்பம் எல்லாரும் விட்டல் பக்தி பண்ணிட்டு அந்த அக்கறையில் இருந்துகிட்டே இருக்காள். இது பாண்டுரங்கனுக்கு பொருட்கள். அங்கோன பக்தன் வந்து அந்த ஊரில் அவ்வளோ தூரம் இருந்துகிட்டே இருக்காங்க. இவர் ஏகாதசி விரதம் பண்ணிகிட்டே இருக்கார். அங்கேருந்து இப்படி வரணுன்னாலே இவன் அங்கே இருக்கிறவெல்லாம் தொடர்த்தி வெளியில் அனுப்பிச்சிடுவார். ஏகாதசி விரதம் இருந்துடுவார். துவாதசி பாராயணம் பண்ணணும். இந்த பாராயணம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒருத்தருக்கு சாப்பாடு பண்ணணுமே, தனக்கு என்ன இருக்கோ, தன் மகார் ஜாதியில் என்ன இருக்குது, அவர் வந்து செத்து போன மாட்டை இழுத்துன்னு வந்து அதை புதைக்கிறதையோ இல்லை அதை எரிக்கிறையோ வேலை பண்ணிட்டு இருந்தார். பகவான் என்ன பண்ணார்னா, ஒரு தரம் இந்த மாதிரி இவர் மாட்டை இழுத்துன்னு வர்றதுக்காக போனார். இவர் அறியாமல் தன்னை தாண்டி தடிக்கி விழுந்தார். அதுக்கப்புறம் இந்த மாட்டை இழுத்துன்னு போக முடியல. பகவான் விட்டலன் வந்து அந்த மாட்டை சோக்கா மேலாச்சி டோரி அங்கே ஓடி அப்படின்னு, அவருடைய டோரினா அந்த அழுக்கு, அந்த இதை அவருடைய இந்த மாமிசம் இதை தான் எடுத்துட்டு அந்த மூட்டையை தன்னோட தோளில் வச்சுட்டு இழுத்துட்டு போனாராம். ஊச்ச நீச்ச காகினே பகவந்த
பக்திஷ்டே பாவ பக்தி தேக்கோனியால சோக்கோ பச்சா டோரி அங்கே ஓடு அப்படின்னு வரும். அப்படின்னா என்னென்னா சோக்காமாலாருடைய அந்த மூட்டைகளை, அழுக்கு மூட்டையோ என்ன எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் அவர் தூக்கின்னு போவார். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே விட்டுடுவார். என்னென்னா எங்கே எரிக்கணுமோ அங்கே எரிச்சிடுவார், எந்த இடத்துல புதைக்கணுமோ அங்கே புதைச்சிடுவார். எல்லாம் பகவான் பின்னாடி இருந்து செஞ்சுட்டே இருக்கார். இப்படி ஒரு பகவான் பண்ணுவார்னு யாருக்கு தெரியுமா? அவர் சொல்கிறார், இப்படி ஒரு மகார் ஜாதியில் பிறந்தவனுக்கு நீ இப்படி செய்கிறையே பாண்டுறங்கான்னு அவர் ஒவ்வொரு தரமும் அந்த அபங்கத்தில் அவர் சொல்லிகிட்டே இருக்கார். இவர் இப்படி பாரணை பண்ணணும்னு பாண்டுரங்கன் ஒரு நாள் பிரத்யட்சமாக அவர் முன்னாடி நிற்கிறார். எனக்கு நீ ஒவ்வொரு துவாதசியும் பொழுது நான் உங்கள்கிட்ட வரேன், நீ எனக்கு பாரணை பண்ணி எனக்கு சாப்பாடு போடணும். கஷ்டத்துலேயும் ஒரு பிச்சை எடுத்து தான் அதை அவர் எடுக்கிறார். ஒவ்வொரு வேலை செஞ்சும் அதில் என்ன கிடைக்கிறதோ அந்த ரொட்டியையும் அதையும் அந்த சோயரா பாய் எல்லாம் பண்ணுறான். பண்ணினோடனே ஒவ்வொரு தடவை இவர் சாப்பிட்டு போயிட்டே இருக்கார். ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படி இவர் சாப்பிட்டுட்டே இருக்கார் போகிறாருன்னு சொல்லும்போது ஒரு தடவை இந்த படுகை பிராமணர்கள்லாம் என்ன பண்ணான்னா இந்த அக்கறைக்கு போகிறான். குளிச்சுட்டு அந்த சைடு அக்கறைக்கு போகிறான். போயிட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஒரு துவாதசி வரும். இந்த துவாதசி பாரணை பண்ணணுங்கிறதுக்காக இருக்கணும்னா காத்தால் இவள் எந்திருக்கணும் இல்லையோ, அவள் அன்றைக்கி கொஞ்சம் தூங்கிட்டான். ஏன்னா ஒவ்வொரு தடவை பாண்டரங்கன் அவருக்கு வரா, அது தெரியறது அவளுக்கு. உடனே இவர் எந்திருக்கிறார். சோக்கா எந்திருந்து, ஏய் சோயரா என்ன எந்திருக்கலையா, நீங்கள் பாண்டரங்கன் சாப்பிட வந்துடுவார், எந்திருந்து சீக்கிரம் சம. இதை வாசல்லேருந்து கேட்குறார். யார்? அந்த பிராமணன். கேட்டவர் என்ன பண்ணார், என்னது பாண்டரங்கன் இவர் வீட்டில் இது சாப்பிட்றாரா, இவர் என்ன போய் சொல்லிட்டு இருக்காரு நினச்சிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சோயரையை சொன்னோடனே இவர் சமைக்கிறார், எல்லாம் பண்ணிட்டான். இதை பார்த்துட்டே இருக்கார். கொஞ்ச நேரம் ஆச்சு. ஒரு 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 பொழுது ஒரு 9 மணி அந்த சமயத்தில் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் பொழுது இவர் போட்டுகிட்டே இருக்கார். பாண்டரங்கனை பார்த்து சொல்கிறார் சோக்கா மேலே, பாண்டரங்கா நீ பார்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறார். என்னென்னா அந்த சோயரா என்ன பண்ணுறான்னா அங்கே உள்ளேருந்து தயிர் எடுத்துன்னு வரா. தயிர் எடுத்துன்னு வருது, டக்குன்னு தெரியாமல் கை தவறி விழுந்தா அவரோட பீத்தாம்பரம் எல்லாம் விழுந்துடுச்சு. அதை உடனே சொல்கிறார், பார்த்து பரிமாறக்கூடாதா, பாண்டரங்கனோட பீதாம்பரத்துலலாம் தயிர் வந்துடுது அப்படின்னு சொல்லும்போது வாசலில் இருக்கிற பிராமணன் நினைக்கிறார், முதல்ல சாதம் போடணும்னு சொன்னால், அப்புறம் சாப்பிடணும்னு சொன்னால், இப்போ தயிர்னு சொல்கிறாரு, இவர் என்ன ஏமாத்துறாரா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படுகை என்ன பண்ணார், உள்ளே வந்தால் இவர் கண்ணுக்கு பாண்டரங்கன் தெரியப்படுறாரு. அங்கே பாண்டரங்கன் சாப்பிட்டுருக்காரு. ஆனால் பார்த்தா கீழே மட்டும் தயிர். இவர் என்ன பண்ணார், நேராக போய் சோக்கா மேலே குடிச்சு இழுத்த அப்படியே கன்னத்தில் ஒரு பலார்னு ஒரு விட்டுட்டு கீழே வந்தார். பொய் சொல்கிறதும் இல்லாமல் இப்படி எல்லாருக்கும் முன்னாடி நாடகம் ஆடின்னு இருக்கா இவெல்லாம் என்ன ஒரு மகார் ஜாதியில் பக்தர்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏமாத்தின்னு இருக்கான்னு சொல்லிட்டு இவர் வேகமாக கிளம்பி வெளியில் போய் இப்போ பாண்டரங்கனுக்கு ரொம்ப மனசில் இருக்காங்க இது வந்துடுச்சு, தன்னோட பக்தனை இப்படி அடிக்கிறாளே எல்லாரும் அப்படின்னு நினச்சிட்டார். இதுக்கு ஏதாவது ஒரு யுக்தி என்ன பண்ணுறதுன்னு யோஜனை பண்ணார். நேராக இந்த பிராமணர் இவரை அடிச்சுட்டேன், இவரை தொட்டுட்டேன், இவர் மகார் ஜாதி, அதனால் நான் தோஷம் பட்டுட்டேன் சொல்லிட்டு சந்திரபாகால 2-3 தடவை முழுங்கி அந்த பறக்கம் போய் பகவான் பாண்டரங்கனோட சன்னிதானத்துக்கு வேகமாக போகிறார். போனால் அங்கே போய் பாண்டரங்கனை கவனிக்கிறார். பார்த்தா அவருடைய பீதாம்பரம் நேற்றுக்கு இருக்கிறது இன்றைக்கி இனிமேல் களைய போகிறார், அதில் தயிராக இருக்குது. சரின்னா அவரை பார்க்குறார். அவரோட கன்னத்தில் இவ்வளோ பெருசு வீங்கி, அவரோட கண்ணை இவ்வளோ பெருசு. பாண்டரங்கா அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமாக விழுறாரு. என்ன ஆயிடுத்து உங்களுக்கு, என்ன நீ என்ன பண்ண, என்னோட பக்தனை பாவிகா சாட்டி விட்டு கைவல்யாச்சா காமா, விட்டு கைவல்யாச்சா காமா, பாவிகா சாட்டி புபா, பாவிகா சாட்டி. பாவத்துக்காக நிற்கிறார் பகவான். நான் எதுக்காக நிற்கிறேன், கைவல்ய பதவி கொடுக்கறதுக்காக நிற்கிறேன் என்னோட சாதுக்கள் என்னுடைய பக்தர்களுக்கு. ஆனால் நீ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா அபதாரம் பண்ணிட்டே, சாதுக்களுக்கு அபச்சாரம் பண்ணிட்டே, நிந்தனம் பண்ண ஆயிடுத்தே, அபச்சாரம் ஆயிடுத்தே, தோஷம் வந்துருத்தே உனக்கு. நீ என்ன பண்ண தப்பு பண்ணிட்டியே, என்னென்னா என்னோட பக்தனுக்கு நீ கஷ்டத்தை விளைவிச்சிட்ட, அதனால என்னுடைய கண்ணமானது வீங்கிட்டு அவனை அடிச்சிட்ட, என் கண்ணை வீங்கிடு அப்படின்னு சொல்கிற. சொல்லி முடித்த உடனே இவர் சாஷ்டாங்கமாக விழறார். அங்கே இருக்கிறவா எல்லாரும் வந்துடுறா, இந்த விஷயத்தை பார்க்குறான். பார்த்தோன்னே பாண்டரங்கன் சொல்கிற, என்னுடைய பக்தனை உண்மையாக நீ பக்தர்களாக நீங்கள் கருதினேன்னா நான் உங்களோடையும் நான் இருக்கணும்னு நினச்சா அவனை பூர்ண கும்பம் வச்சு வரவேற்று அவனை கூட்டின்னு வாங்கோ. யார் அடித்தாலோ அவர் தோளில் தூக்கிட்டு வரணும் அப்படின்ட்டு பாண்டரன். தோளில் தூக்கிட்டு வரணும்.
இவர் எல்லாம் ஓடுறார். அங்கே அவர் விட்டலனோட நாமத்தை சொல்லிட்டு அழுதுன்னு இருக்கார். ஏன்னா விட்டலன் எந்திருந்து போயிட்டார். இந்த அடிப்பட்ட உடனே அவர் எந்திருந்து போயிட்டார் சுவாமி. இவர் மனசில் வருத்தப்படுறார். ஆஹா, சுவாமி சாப்பிட்டு இருக்கிற போது நடந்துட்டு போயிட்டே அப்படின்னு. அந்த இடத்துல பார்த்தோன்னா அவள்லாம் வந்து சோக்காமேளர் வாசலில் வந்து அவரோட காலில் விழுறா. எல்லாரும் என்ன பிராமணர்கள், அத்தனை பேரும் பிராமண பூசுரர்கள்னு சொல்லக்கூடியவா. பகவான் பிராமணர்களுக்கு போஜனம் செய்விச்சுட்டு தான் சாப்பிட்றார். நாமதேவரோட சரித்திரத்தில் நாமதேவர் சோக்கா மேளா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றா. சமபந்தி நடந்துட்டு இருக்கு. அங்கே இருக்கிற பிராமணர்கள்லாம் சொல்கிறா, எங்களை கூப்பிட்டுட்டு எங்களுக்கு சாதம் போட்டுட்டு பக்கத்துலேயே நீ அந்த நாமதேவரையும் அந்த சோக்கா மேலரையும் உட்காந்து வச்சு சாதம் போட்டுருக்க, அவரோட உச்சிஷ்டத்தை எடுத்து நீ சாப்பிட்ற, அதனால நீ உங்களுக்கு தோஷம் வந்துடுது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ போய் எல்லா க்ஷேத்திரங்கள்லையும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் நீ வந்தானா நீ இந்த கோவிலுக்கே வரலான்னு சொல்கிற. அதையும் கேட்டுக்கிறார் நாமதேவருக்காக. சரித்திரத்தில் சந்திரபாகா தீரத்தில் அத்தனை நதிகளும் வருதான். அதுக்காக மத்தியான வேளையில் பாண்டரங்கன் சொன்னதுக்காக அந்த நதியில் அவர் ஸ்நானம் பண்ணிவிட்டு அவர் வரார். ஏன்னா பூசுரர்கள்னு பிராமண தேவதைன்னு சொல்லி அவள் அவ்வளோ விசேஷமாக பாண்டரங்கன் கொண்டாடுறார். அவர் வந்து நாமதேவர் தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அத்தனை பிராமணர் வீட்டுகளையும் நீங்களாம் சாப்பிட வாங்கோ, அன்னம் போடப்போறா, இன்னைக்கு சமாராதனை பண்ணப்போறா, அவர் தீர்த்தாடனம் பண்ணிட்டு வந்திருக்கார், வாங்கோ தாம் போய் கூட்டிட்டு வர்றார் எல்லா பிராமணாலையும். அப்படி பாண்டரங்கன் இருக்கார். அப்படிப்பட்ட பாண்டரங்கன் இன்னைக்கு இதே மகாருக்கு போய் காலில் விழ சொல்லிட்டார். அவர் போய் அந்த இடத்துல காலில் விழறாவா. அவரை என்ன பண்ணார், எந்த படுவே அடித்தாரோ அவரே தன்னோட தோளில் வச்சுட்டு அவர் உள்ளே வரார். அந்த கோவிலுக்குள்ளே பூர்ண கும்பம் வச்சு அழைச்சி அவருக்கு அவ்வளோ மரியாதை பண்ணி அத்தனை பேரும் அன்னையிலேருந்து பாண்டரங்கன் பக்தராகி பகவான் பாண்டரங்கனோட கலந்து சோக்கா மேலே விழுந்திருக்கார். அடுத்த சரித்திரம் சோக்கா மேலருடைய சரித்திரத்தில் ரொம்ப விசேஷமானது என்னன்னா, சோக்கோபாச்சே ஸ்திரீச்சே பாலந்த பன அப்படின்னு நாம்தேவ் மகாராஜ் தன்னுடைய காத்தால் எழுதியிருக்கார். சோக்கோபா மகாராஜ் குழந்தை எப்படி பிறந்தது அவருக்கு அப்படிங்கிற விவரம் இது வந்து பக்த விஜயத்தில் கிடையாது. இது அபங்கமாக பாடிக்கு என்ன ஆயிடுதுன்னா, இப்படி அவள் எல்லாரும் பண்டரிபுரத்தில் அவள் என்ன உத்தியோகம்னா மகார் உத்தியோகத்தில் இருந்துருக்கா. மங்களவேடா அப்படிங்கிற இடத்துல தான் அவள் எல்லாரும் தன்னோட மேகூன் அப்படிங்கிற இடத்துலேருந்து மங்களவேடாங்கிற இடத்துக்கு வரான். என்னென்னா இவள் அந்த வீடு கட்டுற தொழிலில் இவள் ஈடுபட்டுருக்கா இவள் குடும்பம். அதனால் வீடு கட்டணுங்கிறதுக்காக இவள் எல்லோரும் இந்த மங்களவேடாக்கு வரா. ஒவ்வொரு நாளும் வீடு கட்டும் போதெல்லாம் இவாளும் போய் டெய்லி உத்தியோகத்துக்காக அவள் போய் அதை கட்டுவாள். அதோட இவள் வந்து வெளியில் சாப்பாடுக்கு வேணும்னா இவள் இந்த மாதிரி பிச்சையெல்லாம் எடுத்து தான் இவள் சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை அது மங்களவேடாவில் அவள் இருந்துருக்கா. அப்படி இருந்தவர் தான் இப்போ சந்திரபாகா நதிக்கு அக்கறையில் போகணுன்னு சொன்னவர். இப்போ மங்களவேடாவில் அவர் இருந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு காரியமும் செஞ்சுட்டு. அப்போ ஒரு நாள் என்ன ஆகிடுது அப்படின்னா, அவள் சோயரா பாய் அவள் என்னன்னா மாசமாயாச்சு. என்னன்னா அவள் தன்னோட தங்க வெளியூரில் இருக்கா. அவரை கூட்டின்னு வாங்கோ, குழந்தை பிரசவம் பண்ணணும், அந்த பிரசவத்தை பார்த்துக்கிறதுக்கு அவள் வேணும். ஏன்னா நீங்கள் இருந்து பண்ண முடியாது, பெண்கள் தான் இருந்து பிரசவம் பார்க்க முடியும், அதனால் நீங்கள் வாங்கோன்னு சொல்லி அவள் ஆத்துக்காரரை அனுப்புகிறான். சோயரா சோக்கோபாச்சி காந்தா அசேத்தி கர்ப்பீன் ஜாலே தீசு பூர்வ நவமாச 30 நாளைக்கு முன்னாடி 9 மாதம் ஆறுது அவளுக்கு. கருணி வினந்தி பதீசி போலத் அசாவே சாಹಿತ್ಯ கிராமாஜி ஐக்குனியா சோக்கா கரித்த விசார கோனே ஐசா கோர வாகவாவா நா புசத்தா கேளா பகனி சாகாவா ஆனந்தே கேசவா ஆளவித்த. அவள் சொல்கிறா, இந்த மாதிரி தனியாக நீங்களும் நானும் இருந்து எப்படி நம்ம பிரசவம் பார்க்க முடியும், போய் உங்கள் தங்கையை நீங்கள் கூட்டின்னு வாங்க அப்படின்னு. ஓஹோ சந்தோஷமாக அவர் கிளம்பிட்டார். கிளம்பினோடனே என்ன ஆயிடுதுன்னா, ஆளவித்த கேசவா ஆனந்தே கேசவா ஆளவித்த, மனசுக்குள்ளே கேசவனை நினச்சிக்கிட்டே கிளம்பிட்டார். நான் புசத்தாங்கேளா பஹினா சகாவா ஆனந்தே கேசவா ஆளவித்த தோனு பிரகரசாலா நாயே தி போஜனா காந்தா விசாரணா கரிதசே ஷோது கரித்தானா சந்தியா காலசாலா பதி மாஜகேளா குணுகிடே. ஆனால் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். என்னாச்சுன்னா, போனவர் ஆத்துக்காரர் இன்னும் வரவே இல்லையே, மத்தியானம் ஆகிடுது, சாயந்தரம் ஆகிடுது, சந்தியா காலம் ஆகிடுது, வரலையே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கான். இது யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு நினச்சிருக்கா. விரக்தா சீமீத்தோ சாங்கித்தலா காம கைசால பிரம்மமாஜிமுத்த. விரக்தியில் போய் இவருக்கு போய் இப்படி ஒரு வேலையை நான் கொடுத்துட்டேனே, இந்த வேலையை வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாமே, இவரை போய் போகணும்னு சொல்லிட்டேனே தெரியாமல். இவர் போயிட்டார், எங்கே போனார்னு தெரியல. இவர் என்ன பண்ணார், போனார் பண்டரி க்ஷேத்திரத்துக்குள்ளே உள்ளே போயிட்டார்.
போனவர் என்ன பண்ணார்னா அங்கே கீர்த்தன் நடக்கிறது, அந்த கீர்த்தனில் போய் உட்காந்துட்டார். போனவர் ஆளே தெரியல, நாட்களே தெரியல. அவர் போனார், அங்கே இருக்கிறவாள்கிட்ட சாப்பிட்டார், அங்கேயே தூங்கிட்டார், அங்கேயே எழுந்திருந்தார். வீட்டை பற்றியான கவலையே மறந்துட்டார் சோக்காதேவி. இங்கே என்னாச்சு, பத்தினி இருக்கா, 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு பிரசவம் வலி வர ஆரம்பிச்சிடுது. என்ன பண்ணுறதுன்னு அப்படியே யோஜனை பண்ணுறார். பண்ணிகிட்டே இருக்கும் பொழுதே பாண்டரங்கன் ஒரு வேஷம் எடுத்துட்டார். என்னென்னா நிர்மலா தேவி மாதிரியே ஒரு வேஷம் எடுத்துட்டார். அந்த வேஷத்தை எடுத்துட்டு அவளுடைய கிரகத்துக்கு என்டர் பண்ணிட்டார். உள்ளே என்டர் பண்ணினோடனே அவள் கதவை திறந்தோடனே இந்த அம்மா சொல்லி, ஆஹா ஏய் நிர்மலா, நீ எப்போ வந்த? இவனை எங்கள் ஆத்துக்காரவனை அனுப்பிச்சேனே உன்னை கூட்டின்னு வரதுக்காக, நீ இன்னும் வரலையே, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணனே, அவரை காணமே, அவர் எங்கன்னு? இல்லை அவர் அங்கே இருக்கார், நான் வந்திருக்கேன், அவர் என் வீட்டில் இருக்கார் அண்ணா, நான் வந்திருக்கேன், நான் வந்து உனக்கு எல்லாம் செய்கிறேன், அண்ணா அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா கீர்த்தன் கவனிச்சுட்டு இருக்கார். அதனால் அண்ணா அங்கே இருக்கட்டும்ட்டார். இங்கே இவர் வந்தார். இவருக்கு பிரசவம் வழி வருது. பிரசவம் பார்க்குறார். அழகாக ஒரு குழந்தைய எடுக்கிறார். கர்ம மேளான்னு பேர். இன்றைக்கும் அந்த சோயராபாயும் அந்த கர்மவும் மேளாவும் பாடின பாட்டுக்கள், அபங்கங்களாக நிறைய பாட்டுகள்லாம் இன்றைக்கி இருக்குது. குழந்தை பிரசவம் ஆகிடுது. போன உடனே அந்த 13 நாட்கள் அந்த அறையில் இருந்து பத்தியம் பண்ணுறதை எல்லாம் பாண்டரங்கன் பண்ணாங்க. எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. அது பெருசாக இருக்குது. அந்த அபங்கமே கிட்டத்தட்ட ஒரு 50 வரி 60 வரி இருக்கும் போல இருக்குது கிட்டத்தட்ட. நான் எல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை இங்கே. அதனால் அதை எல்லாம் வந்து ஆனந்தப்படுறான். ஆஹா, நம்ம அம்மா இருந்தால் கூட நம்மளுக்கு இப்படி செய்ய மாட்டாளே, நம்ம நாத்தனார் எவ்வளோ அழகாக செய்கிறா நம்மளுக்குன்னு ரொம்ப அதிசயப்படுறா. நாத்தனாரே வந்து நம்மளுக்கு செய்கிறாளே அப்படின்னு. ஏன்னா பத்தியம் வடித்து போடுறாராம். 3 வேளைக்கும் சப்பாத்தி என்ன பாஜி என்ன எல்லாம் பண்ணி போடுறாராம். அந்த குழந்தைய கவனிச்சுக்கிறாராம். அந்த குழந்தைய குளிப்பாட்டி அதுக்கு எல்லாம் வேணுங்கிற சிச்சுவேஷன்லாம் பண்ணுறாராம். குழந்தைய ஆட்டி தூங்க பண்ணுறாராம். இத்தனையும் நடக்கிறது. என்னண்ணா பாண்டுறங்க கொடுங்க லேக்குறவாளா இல்லை பண்டரி அந்த பண்டரி க்ஷேத்திரத்தில் இருக்கிற பாண்டரங்கன் என்ன ஒரு விசேஷம் என்னென்னா அந்த குழந்தைய தாளாட்டுறது தான் விசேஷம். அந்த குழந்தைய தாளாட்டி அந்த குழந்தைக்கு பால் புகட்டி அந்த அம்மாவுக்கு பிரசவத்துக்கு பார்த்து பத்தியம் அடித்து போச்சு. 3 மாதம் பார்த்துக்கிட்டு 3 மாதம் ஆச்சு. அப்போ தான் இவருக்கு ஞாபகம் வருது. சோக்கா மேலே இருக்குது என்னென்னா வீடுன்னு ஒன்று இருக்கேன்னு அப்போ தான் ஞாபகமே வருது. என்ன வீடுன்னு ஒன்று இருக்கே ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்குறார். நம்ம என்ன பண்ணோம் இவ்வளோ நாள், என்ன ஆச்சு, எப்போ வந்தோம், எப்போ இருக்கோம், கிளம்பு வீட்டுக்கு போகலான்னு. அப்போ தன்னோட தங்கையோட வீட்டுக்கு போகிறார். அப்போ தான் போகிறார். அங்கே போனால் அந்த பங்கா மகாராஜ் இருக்கார். அவர் சொல்கிறார், என்னோட இங்கே இருந்துட்டு இருக்காளே, அவள் இங்கே தான் இருக்கா, நீ இப்போ தானே வந்து சொல்கிறேன்னு, இன்னும் போகலையா, நீ வந்து எங்கே சொன்ன அப்படின்னு, ஞாபகமே இல்லையே, சரி நம்ம போகலாம் எல்லாரும், உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளப்பி கூட்டின்னு போகிறா. இந்த பங்காவாச்சு, இந்த நிர்மலாவாச்சு, இந்த இவர் சோக்கா 3 பேரும் கிளம்பி போகிறா. கிளம்பி போனால் ஆற்றுல உள்ளே நுழையிறா. அங்கே சோயராபாய் இருக்கா, சந்தோஷமாக இருக்கார். பாண்டரங்கன் மறைஞ்சிட்டார். இப்போ நிர்மலா வந்துட்டா, இவா வந்துட்டா. பாண்டரங்கன் மறைஞ்சிட்டார். குழந்தை இருக்குது. என்ன சொல்கிறார், இவ்வளோ நாள் நீங்கள் தானே வந்தேன் அப்படின்னு அவர் அந்த அத்திம்பேர் அந்த வேவான்னு சொல்கிறார். அந்த இது அவர் அத்திம்பேருங்கிறத கூப்பிட்டு சொல்லி, நீங்கள் தானே இவ்வளோ நாள் இருந்து என்னோட கூட இருந்தேளே, நீங்கள் தானே இந்த நாத்தனார் தானே இருந்தேள் இவ்வளோ நாளைக்கு. இல்லையே, நாங்கள் இப்போ தானே வரோம் அப்படின்னா சோக்கோபா மகாராஜ் கண்ணால் ஜலம் விடுறார். பண்டரிபுரத்தில் இப்படி ஒரு விசேஷமான ஒரு தெய்வமாக வந்து குழந்தை வெத்து அந்த குழந்தை பிரசவம் பார்த்து அதுக்கு தௌளியாட்டி அதுக்கு பால் புகட்டி பத்தியம் வடித்து போட்டு இருக்கக்கூடிய பரம்பொருளை நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக பகவான் சோக்காம்பா மேலே வந்து பகவான்கிட்ட போய் அழறார். இப்படிலாம் நீ எனக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறியே, எனக்கு இப்படி செய்கிறையே அப்படின்னு கேட்குறார். இப்படி தாளவாஜவாவே குடிவு பாரவி வாட்டலே चलावी पंढरीची वाट हे चलावी पंढरीची. இந்த சரித்திரம் அடுத்தது விஷயம் என்னென்னா, அவருடைய சமாதி, அவருக்கு எப்படி சமாதி நடக்கிறது, சோக்கோபா மேளாக்கு எப்படி பகவான் இவரோட சமாதி பண்ணி வைக்கிறார் அப்படிங்கிறத நாமதேவர் எழுதுகிறார்.
ऐकोनिया काणी अचली भराव्या आनोनिया द्याव्या आम्हा पाशी शाली वाहन शके बाराशी साठ रमाती नाम स्पष्ट संवत्सरम वैशाख वंद्य पंचमी सुदिन गुरुवारी प्रयाण करी चोका चोका माज जीव चोका माज भाव कुल धर्म देव चोका माज. அப்போ ஷாலி வாகனம் சொல்லி பஞ்சமி சுதீனில் வைகாசி மாதத்தில் பஞ்சமி ஸ்திதியில் குரு வாரத்தில் அவர் கிளம்புறார் சோக்கராம் மகாராஜ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மங்கள வேட்யா போமதே குசு காலாவயா மகாராசி நாவயா தூத ஆலா. அங்கே ஆர்மியில் அந்த நாட்டில் அந்த அரசர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறான்னா, இந்த மங்கள வேடாவில் இந்த மக்கள் தங்கிறதுக்காக வீடுகள்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தியோகத்தை ஆரம்பிக்கிறான், கவர்மெண்ட்டே ஆரம்பிக்கிறது. சரி, இதில் கட்டக்கூடிய தொழிலாளர்கள்லாம் கூப்பிடணுமே, அதனால அவன் என்ன பண்ணுறான்னா, எல்லாருக்கும் கட்டப்படுறதுனால ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் ஒவ்வொருத்தர் வரணும் அப்படிங்கிறத சொல்லிடுறான். சொன்ன உடனே ஒவ்வொரு வீட்டிலேருந்து வரணும் அப்படிங்கிறதுனால இந்த மகார் உத்தியோகத்தில் இவா பண்ணிட்டு இருக்கிறதுனால இவா வீட்டிலேருந்து சோக்கோபா மகாராஜ் தான் போகிறார். ஒவ்வொரு வீட்டிலேருந்து எல்லோரும் வரணும்னு சொன்னதுனால இவர் கிளம்புறார். சர்வ காலவாச்சே விட்டல நாம சந்த ஆட்டவி கோவிந்த வேளோ வேளா 4 महीने याची रीतीने लोटिले कुसुम कडालिले अकस्मात तया काली महार बहु चूर जाले चोक्याने अर्पिले प्राणदेवा. என்னாச்சு, ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தர் போகணும் இல்லையா, இவர் புலம்பிட்டார். போய் இந்த கட்டட வேலையில் ஈடுபட்டுட்டே இருக்கார். கட்டி முடிக்கிற நேரத்தில் இருந்து மேலே இருக்கிற இந்த இருக்கிற ஒரு உத்திரம், அது என்னது, அப்படியே ஒன்று சாயறது. அதன் மூலமாக இந்த கட்டடமே சாஞ்சிடும். கட்டடமே சாஞ்சுன்னா இங்கே உள்ள எல்லாரும் வேலை செஞ்சுருக்கிற ஆட்கள் எல்லாரும் இருந்துகிட்டே இருக்கா. அவள் மேலே இந்த கட்டடங்கள் எல்லாம் விழுறது. எல்லாரும் விழுந்ததில் சோக்கோபா மகாராஜ் தன்னோட பிராணனை தியாகம் பண்ணுறாரு. அவருடைய பிராணன் போயிடுறது. तया काली महार बहु चूर जाले चोक्याने अर्पिले प्राणदेवा देव मने नाम त्वाजावे ते ते त्याचा अस्ति ये ते घेउनिया. பாண்டரங்கன் என்ன பண்ணார்னா, நாமதேவரை கூப்பிட்டு, நாமதேவா, சோக்கோபாவோட பிரான் போயாச்சு, அவரோட அஸ்தி அப்படிங்கிறது இந்த எலும்புகள், அதை நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார். நாமாமனே தேவா கைஷா ஓல காவ்யா விட்டல நாம ஜெயாமதே நிகே. பாண்டரங்கன்ட்ட கேட்குற, நான் எப்படி அவரோட அஸ்தின்னு கண்டுபிடிப்பேன்? எத்தனையோ பேர் இறந்து போயிருக்கா, அத்தனை பேரும் பிராணனை விட்டவாளுடைய அஸ்தி எலும்புகள்னா குமிஞ்சிருக்குங்கிறா. எந்த உடம்புல எந்த ஸ்தத பிண்டத்தில் எந்த இதை நான் பார்த்து கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அவர் கேட்குறார். அப்போ சொல்கிறார், விட்டல நாம ஜெயா மதேனிகே. எந்த இடத்துல விட்டல 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 நாமம் எங்கே கேட்குறதோ அந்த இடத்துல அவரோட அஸ்தி இருக்குன்னு சொல்கிறார். மாஜியா சோக்கியாச்சே கருத்தி ஜே ஜான தயா கதி விக்ன படோனேதி. அவர் சொல்கிறார், பாண்டரங்கன், என்னுடைய சோக்கோபாவை யார் நினைக்கிறாளோ அவளுக்கு எந்த விதமான விக்னங்களும் எந்த தடைகளும் வராது அப்படின்னு சொல்கிறார். சொல்லி அவரை தேவாச்சி அஞ்சலி உட்டிலா கஜர். நாமதேவர் போகிறார், போய் அப்படியே பார்க்குறார். ஒவ்வொரு அஸ்தியாக தொட்டு தொட்டு பார்க்கும்பொழுது ஒரு அஸ்தியில் விட்டல் விட்டல்னு வருது. அஸ்திங்கிறது அந்த எலும்பு, சதப்பிண்டத்தோடு அந்த எலும்பு இருக்குது. அதை அப்படியே என்ன பண்ணுறார், தன்னுடைய இதில்
சேகரித்து எல்லாத்தையும் வச்சுட்டு நாமதேவர் அப்படியே கிளம்பி வரார். வந்தால் அது ஃபுல்லாக ரொம்ப இருக்குது, எந்தெந்த இடத்துல இருக்கோ எல்லாத்தையும் எடுக்கிறார். விட்டல் நாமம் கேட்குறத மட்டுமே எடுத்துன்னு வந்த உடனே பாண்டுரங்கன் என்ன பண்ணார், தன்னோடைய இடத்துலேருந்து வேகமாக ஓடி வந்து தேவாச்சே அஞ்சலி உட்டிலா கஜ்ஜர விட்டல நாம அம்பர கர்ஜதசே சந்த சமுதாய பதாகாஞ்சபார லோட்டலே கர்ஜர ஏ காவையா விட்டல விட்டல விட்டலன்னு எல்லாரும் கத்துறான். அத்தனை பேரும் விட்டல் நாம சொல்கிறார். அத்தனை பேருக்கு மத்தியிலையும் பாண்டுரங்கன் வரார். ஓடி வந்தவர் என்ன பண்ணார்னா, தன்னோட பீதாம்பரத்தில் இருக்கிற அந்த உத்திரியத்தை எடுத்து விரித்து அதை கேட்குறார். இதில் கொடு, இந்த அஸ்தி எல்லாத்தையும் என்கிட்ட கொடுன்னு யார் கேட்குறா? பாண்டுரங்கன் வாங்கி வச்சுக்கிறான். அஸ்தியை என்ன பண்ணுறார், பாண்டுரங்கனே வாங்கி வச்சுட்டார். இது கேட்க முடியுமா? தன்னோட உத்திரீகத்தில் வாங்கி எல்லாத்தையும் எடுத்தார், முடிச்சு போட்டார். முடிச்சுட்டு தன்னோட வயத்தில் என்ன குழந்தை மாதிரி அதை பிடிச்சிக்கிறார். பிடிச்சின்னு என்ன சொல்கிறாருன்னா, वंद्य त्रयोदशी वैशाख शुक्रवार नामाचा गज्जर महाद्वारी ऐसे आनंद नामाचा गज्जरी दिली महाद्वारी समाविद्या சொல்றார். ஆனந்தமா இருக்கு எல்லாருக்கும். வந்திய திரையோதசி வைசாக்க சுக்கிரவார. அப்ப என்ன திரையோதசி அந்த காலம் என்னன்னா பிரதோஷ காலம். பிரதோஷ காலத்துல அவருக்கு எல்லாருக்கும் பார்த்தேன்னா ஞானேஸ்வருக்கோ திரையம்பகேஸ்வரில் நிவர்த்திநாதருக்கோ எல்லாருமே தன்னோட சமாதி எடுத்துக்கக்கூடிய காலம் என்னன்னா திரையோதசி அன்னைக்கு அந்த பிரதோஷ காலத்தில் தான் எடுத்துக்கிற சமாதி. அப்போ இவர் என்ன சொன்னார்னா, தன்னுடைய அந்த உத்திரியத்தில் பிடிச்சின்னு இருக்கிறத எடுத்துட்டு சமாதி பண்ண சொல்கிறார். அப்படி பண்ணுறதுக்கு ருக்மிணி மாதா கூட இருக்காளாம். அத்தனை பக்தர்களும் புடைசூழ அங்கே வராலாம். நாமதேவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு ரதத்தை உண்டு பண்ணுறாராம். அந்த ரதத்துக்குள்ளே இவர்கிட்டேருந்து வாங்கி இந்த உத்திரியத்தை பிடிச்சிட்டு அதை ஒரு சமாதி பண்ணுறதுக்காக அவர் உருவம் மாதிரி வச்சுட்டாராம். அதை அலங்காரம் பண்ணுறாளாம். அந்த அஸ்தியை அலங்காரம் பண்ணி அந்த தெருக்கள் 4 இடத்துலையும் அந்த தேரோட்டமாக பண்ணிடுறாளாம். பண்ணிட்டு வந்துட்டு கடைசியில் அந்த மகாத்வாரத்துக்கு முன்னாடி சோக்கோபாக்கு ஒரு இடம் கட்டுறாள். அந்த இடம் சாதுக்களாக கட்டப்பட்டது. அந்த இடத்துல சமாதி சாக்ஷாத் ருக்மிணி மாதாவும் பாண்டுரங்கனும் அதை வாங்கிட்டு அதுக்குள்ளே வைக்கிறார், பிரஸ்தாபனம் பண்ணுறா. அந்த சமாதி கட்டப்படுறது. அந்த சமாதியில் இன்றைக்கும் அந்த அஸ்திகள் நாமம் சொல்கிறது, புத்தக நாமம் சொல்கிறது. அதனால் சோக்கோபா சரித்திரம் அப்படின்னா ரொம்ப விசேஷமான சரித்திரம். அவர் கீழ் ஜாதியில் இருந்தாலும் அவருக்கு பகவானுடைய அனுகிரகம், அவருடைய அஸ்தியை தானே வாங்கி தானே சமாதி பண்ணி வைக்கிறார். இப்படி சோக்கோபா மகாராஜோடைய சரித்திரத்தையும் அந்த விசேஷ வர்ணனையும் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு அனுகிரகம் கிடைச்சது. விட்டல கீதி காவா விட்டல கீதி காவா
पंढरीनाथ भगवान की, माऊली ज्ञानेश्वर महाराज की, जगद्गुरु श्री तुकाराम महाराज की, प्रेमी केंद्र सद्गुरु महाराज की, तुकाराम गणपति सद्गुरु महाराज की, सद्गुरु योगीराज महाराज की, सर्व संतनों की। पांडुरंग हरि वासुदेव हरि, पांडुरंग हरि वासुदेव हरि, राम 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 राम।